அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்ட் 8 வாழ்வா சாவா. விடம் கலந்த பாம்பின் மேல் நடம்பயின்ற நாதனே. திருச்சந்த விருத்தம். பள்ளி நாட்களில் நான் வீரசிம்மன் என்ற நாடகத்தில் பெண் வேஷம் போட்டதையும், அப்போது என் வயசுக்காரர்களுக்கு ஒரு அரிஸ்டாட்டில் போல இருந்த வரதனை பற்றியும் தேவதைகள் முதல் பாகத்தில் சொல்லியிருக்கிறேன். படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த வரதன் வரதன் ஜிவி என்ற பெயரில் அரூர் ராமநாதனின் காதல் பத்திரிகையில் சலனம் என்ற ஒரு கதை எழுதியவன். இலக்கிய ஆர்வமுள்ளவன். வீரசிம்மன் உட்பட பல நாடகங்களை எழுதி நடித்தவன். இவன் வேறு, பகுத்தறிவு பாசறை வரதராஜன் என்கிற ஏவ அரசு வேறு. இருவரையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன், ரங்கராஜன், வரதராஜன் என்று போன்ற பெயர்கள் நிறைய வரும். தெருவில் நின்று கொண்டு வரதோ என்று கூப்பிட்டால் குறைந்தபட்சம் 4 பேர் திரும்பி பார்ப்பார்கள். வீரசிம்மன் நாடகத்தின் போதே வரதனுக்கு 35 வயது. வேலை ஏதும் அப்போது பார்க்கவில்லை. திண்ணையில் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கொண்டு கொண்டு கீழ்ச்சித்திர வேதியில் போவோர் வருவோரையெல்லாம் விசாரித்து கொண்டிருப்பான். சின்ன பயல்களை பல வகை எரண்டுகளுக்கு அனுப்புவான். அவர்களுக்கு லெமன் ஸ்பூன் ரேஸ், காய்ந்த ரொட்டியை யார் சீக்கிரம் கடித்து சாப்பிடுகிறார்கள் போன்ற பந்தயங்கள் வைப்பான். ராமனுடன் இவனுக்கு புகையிலை சிநேகிதம். நான் சிவில் ஏவியேஷனில் சேர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் பொறுப்பேற்று கொண்டு பரீட்சை பாஸ் பண்ணி டெல்லிக்கு மாறி சப்தர்ஜங் விமான நிலையத்தில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வேலை பார்த்து கல்யாணமாகி அப்பா ரிட்டையர் ஆகி ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகி ஒரு முறை ஸ்ரீரங்கம் வந்தேன். நான் ஒரு எழுத்தாளனாவேன் என்று தெரிவதற்குள் பாட்டி 1955 பாபநாசத்தில் இறந்து போனாள். பாட்டி பரமபதத்தில் இந்த பிள்ளை என்ன செய்கிறானோ, எப்படி பிழைக்கிறானோ என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பாள். பாட்டி ஐஎம் ஓகே என்று SMS அனுப்ப முடியவில்லை. இன்ஜினியரான என் மாமனார் அப்போது திருச்சியில் போஸ்டிங் ஆகியிருந்தார். அதனால் என் 2 பிள்ளைகளும் ஸ்ரீரங்கத்தில் தான் பிறந்தார்கள். மனைவி பிரசவம் முடிந்து தாய் வீட்டில் இருந்தபோது குழந்தையையும் பார்த்துக்கலாம், அப்படியே அப்பாவுடனும் இருக்கலாம் என்று லீவு சேர்த்து கொண்டு ஸ்ரீரங்கம் வந்தேன். மறுபடி வரதனை ஏறத்தாழ 12 ஆண்டு இடைவேளைக்கு பின் ரங்கு கடையில் சந்தித்தேன். என்னடா டெல்லியெல்லாம் எப்படி இருக்குது? கல்யாணமே அதுக்குள்ளே குட்டி போட்டுட்டிய? பேஷ். வரதன் மாறியிருந்தான். தலைமுடி நரைத்து போய் தொப்பை வந்து பொலி விழுந்திருந்தான். டயபெட்டிஸாக இருக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அக்கார வடிசலும் அதிரசமும் குஞ்சாலாடும் சாப்பிட்டு பலருக்கு டயாபெட்டிஸ் வந்திருக்கிறது. நீண்ட நாள் புகையிலை பழக்கம். பற்களில் வெளுப்பே தெரியவில்லை. இப்போதும் அரை மணிக்கு ஒரு தடவை கொப்பளித்து கொண்டிருந்தான். முன்பெல்லாம் வெள்ளி தமிழர் பூஜா, இப்போது வெண்கலம். கொஞ்சம் இழைத்திருந்தான். கண்களில் மட்டும் பழைய பிரகாசம். எப்படி இருக்க வரதன்? வீரநரசிம்மன் ட்ராமா எல்லாம் இன்னும் போட்டுருக்கியா? ஓ, வருஷம் மார்கழி திருநாள் போது என் ட்ராமா எல்லாமையா? இருப்பியா? பார்த்துட்டு போறியா? ஆக்ட் பண்ணுறியா? ஐயோ, நான் அவசரமாக வேண்டாம், நான் மெட்ராஸ் போயிட்டே இருக்கேன். நான் நடித்த முதல் நாடகம் ஒரு கெட்ட கனா போல் இப்போவும் நடு இரவில் திடீரென்று உடலெங்கும் வியர்வுடன் என்னை எழுப்பும். வீரசிம்மன், அதாவது வரதன், சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க படுதா ஓரத்தில் நின்று கொண்டு தோழி பெண்ணாக நான் விசிற, என் மேலாடை விலகி பெரிய கலாட்டாவானதும் ஒரு குடிகாரன் என்னை துரத்தினதும் இப்போது நினைத்தாலும் வயிற்றில் ஐஸ் கத்தி பாய்ச்சிக்கிறது. ட்ராமாலாம் சரி, ஜீவனத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்க? நிலத்திலிருந்து வருமானம் போராது, விளைச்சல் சரியில்லைன்னா தாத்தாஜின் தோப்புக்கு பக்கத்தில் பிளாட் போட்டு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறேன். கொள்ளிடம் பக்கத்தில் நொச்சியம் இந்த மாதிரி இடத்துலையும் பேசின்னு இருக்கேன். அர்பன் லேண்ட் சிவில் வந்தப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்டை மாற்றத்துக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபில்ம் ஃபீல்ட்லேயும் வரப்போகிறேன். ஒரு படம் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட நல்ல ஸ்டோரி இருக்கா? ஜெயை வச்சு விடனெல்லாம் எதிரியாமே. சும்மா பொழுதுபோக்கு. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்கேன். அட, புதுப்படத்தை எடுக்க மாட்டேன். ஒரு தடவை ஓடி களைச்சதே செகண்ட் ரன் எடுத்து டூரிங் கொட்டாயில் எல்லாம் பொட்டி மாதிரி மாற்றி ஓட்டுறது. அங்கங்கே போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரியஸ்தான் இருக்கான். வண்டி ஓட்டணுமோ இல்லையோ? பசங்கள்லாம், பையன் ஜமாலில் படிக்கிறான், பொண்ணு SSLC. அப்பப்போ கலைச்சேவை என்றான் ரங்கும். இந்த வருஷம் யார் வர கேளு. இந்த வருஷம் வர மாதம் வாழ்வா சாவான்னு ஒரு சமூக நாடகம் போட போகிறேன். அதுக்கு தலைமை தாங்க சாவித்திரி அம்மா வராங்க. சாவித்திரின்னா நடிகை சாவித்திரிப்பா. நீ மிஸ்யமாக பார்த்ததில்ல? பார்த்துருக்கேன். நிஜமாவா? என்னடா அவன்? அம்பி, நீ ஆற்றுக்கு போய் மாமிக்கிட்ட
சாவித்திரி எழுதின கடிதாசியை மாமா கேட்குறேன்னு வாங்கிட்டு வா. சாவித்திரியா? என்னடா வாழை பழுந்து நிற்கிற? ஏய், நிஜமாகவே சாவித்திரியா? ரங்கு, சாவித்திரி என் அபிமான நடிகை. அருமையான நடிப்பாங்க. இந்தியாவிலே பெஸ்ட்டு. தேவதாஸ்லே பார்வதியாக வருவா பாரு. ஓ தேவதாஸ் பார்த்தல என்றான் மருதான். ஏய் மருதா, என்னை ஒரு முறை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறா. ஒரு முறை கையை குலுக்கிடுறேன். ரத்னா ஸ்டுடியோவில் சொல்லி ஃபோட்டோ எடுத்துடலாம். மை காட், அது என்ன வாராயோ வெண்ணிலாவேன்னு பாடுவா பாரு. ஃபேஸில் ஒரு இன்னசென்ஸ். இந்த வருஷம் ட்ராமாவுக்கு அத்தனை டிக்கெட்டும் புக் ஆகிடும். முதல் 2 வரிசையில் சோபா போட்டு டோனர்னு ஒரு 50 ரூபா டிக்கெட், மற்றதெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் 10 ரூபா. லாஸ்ட் ரோ நின்றுட்டு பார்க்கணும்னா 5 ரூபா. ஏய், எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கடா. காற்றுல போதே தூத்துக்கணும்ல. என்ன ரங்கு? ஆமாண்டா. இதற்குள் அந்த குட்டி பையன் அந்த கடிதத்தை கொண்டு வந்தான். கொண்டா என்று ரங்கனுடைய கண்ணாடியை இரவல் வாங்கி போட்டுக்கொண்டு படித்து காட்டினான். அந்த கடிதம் இங்கிலீஷில் இருந்தது. லெட்டர் ஹெட்டில் சாவித்திரியின் சிரிப்பும் ஃபோட்டோவும் இருந்தது. அன்புள்ள ஸ்ரீ ஜி வரதராஜன், தங்கள் கடிதம் பார்த்து மிஸ் சாவித்திரி மிகவும் மகிழ்ந்தார். இதனுடன் கையெழுத்திட்ட புகைப்படம் இணைத்திருக்கிறோம். இப்படிக்கு கையெழுத்து புரியவில்லை. மிஸ் சாவித்திரியின் செக்ரட்டரி. ஸ்ரீரங்கத்துக்கு வரதா போடையிலேடா. ஏய் இரு, இதுக்கப்புறம் ஃபோனில் பேசி ரமேஷ் ராகவன் அவருடைய செக்ரட்டரி அகஸ்மாத்தாக சந்தித்தேன். பெருமாளை செவிக்கு வந்திருந்தார். சாவித்திரியும் வராங்களாம். அப்படியே நம்ம நாடகத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு ராத்திரியே காரில் புறப்படுறதா ஏற்பாடு பண்ணலாம்னார். சாவித்திரிக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போகிறேன். நான் வரேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், டிக்கெட் புக்கு நம்பர் போடணும், கேன் சேர் தகர சேருக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு நடுவில் ரிஹர்சல் வேறு பண்ணணும். எனக்குன்னா பரவாயில்ல, சமாளிச்சிடுவேன். கோட்டையிலேருந்து லேடி ஆர்டிஸ்ட் வரா. சுட்டு போட்டாலும் தமிழ் வரல. இப்போ கூட லேட் இல்லை. நீ நடிக்க வரேன்னா ஒரு பாட்டு ரெடியாக இருக்குது. ஐயோ, நான் வரலப்பா என்று பதறினேன். வீரசிம்மில் நீ லேடி கேரக்டர் பண்ணிதே இத்தனை வருஷம் கழிச்சும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுருக்கு தெரியுமா? மறுபடி ஐஸ் கத்தி. ஏய், அதான பிரச்சனை என்று அவன் போன பின் ரங்குவிடம், இவன் சம்பாத்தியம் எப்படி ரங்கு? அரிசி பருப்பெல்லாம் என்ன பண்ணுறான்? அதையும் கேட்குற? சம்பாத்தியமே கிடையாது. பெருங்காய சொப்பு வீட்டில் நிலமெல்லாம் விற்றாச்சு. பெஞ்சி நாக்காளி எல்லாம் விற்றுருக்கான். இவாத்தில் பழைய காலத்து சோபா கட்டில். இவன் தாத்தா பெரிய ஸ்காலர். அவர் ஏகப்பட்ட அரிதான புஸ்தகங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கோட்டைக்கு கொண்டு போய் எடைக்கு போட்டு விற்றுருவான். பழைய கிராம் ஃபோன், நல்ல நல்ல பிளேட்டு, அரியக்குடி எம்எஸ். அடப்பாமே, நீ ஏதாவது உதவி பண்ணக்கூடாதா? கேட்க மாட்டேன்னு ரொம்ப வெத்து ஜம்பம். கார்வார். இப்படித்தான் ஐயங்கார் ஜாதியே சீரஞ்சின்னு படிப்பு இருக்கிறவன் போய்ச்சிக்கிறான். எல்லோரும் ஊரை விட்டு போயிட்டாங்க. சித்திர வீதியில் பாதிக்கு மேல் வீட்டை விற்றாச்சு. முன்பக்கம் லாந்திட்டு வாசலில் சிமெண்ட் பூசின வீடெல்லாம் புதுசாக வந்தவா வீடு. நம்மது எல்லாம் கூரை. கொஞ்ச நாள் வாசலில் ஆடு கட்டினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். இதெல்லாம் தவிர்க்க முடியாத சமூக மாறுதல்கள் ரங்கு. என்னவோ போகிறது போ. ட்ராமாவில் நிகரமாக 10,000 ரூபா பண்ணால் ஒரு வருஷம் ஒட்டிடுவான். அதில் தான் ஹோப் வச்சுட்டு சப்பை கொட்டின்னு இருக்கான். சாவித்திரி சரஸ்வதின்னு ஊராக அலையிறதான் கிடந்து. சாவித்திரி வருவாங்களான்னு? வரணும். யாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். சாவித்திரி வரலைன்னா கொட்டாயை அடிச்சிடுவாங்க. ரிஸ்க்கு. அந்த பேரை சொல்லித்தான் டிக்கெட் அடித்து விற்க போகிறான். அடுத்த வாரம் ஸ்ரீரங்கம் எங்கும் நடிகை சாவித்திரியின் ஃபோட்டோ போட்டு சுவரொட்டிகள் இருந்தன. மிஸ்ஸி அம்மா ஸ்ரீரங்கம் வருகிறார். வாழ்வாசாவா நாடகத்துக்கு தலைமை தாங்கவும், ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றத்தை துவக்கி வைப்பதற்கும் டிக்கெட்டுக்கு முந்துங்கள். இவன் ஜி வரதராஜன், செயலர், ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றம். மொட்டை மாடியிலும் வாழ்வாசாவா ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. சேகர், இதுதான் உன் கடைசி முடிவென்றால் நான் கிணற்றில் வீழ்ந்து உழைப்பேன். கலங்காதை கண்மணி. என் வயிற்றில் உணரும் சிசுவினை மனதில் கொண்டு என்று கக்குண்டு பேசிக்கொண்டிருந்தான். பரதன் டைரக்ட் பண்ணி கொண்டிருந்தான். இதில் நடிக்கும் பெரிய ஆபத்திலிருந்து நான் தப்பித்தேன் என்று மனசுக்குள் மகிழ்ந்தேன். வாடா, எல்லா டிக்கெட்டும் விற்று போச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். இன்னும் 2 சேராக போடலான்னா கந்தசாமி கடையில் மேற்கொண்டு சேரே இல்லை. சரி, கரூர் குளித்தலை போனால் கிடைக்குன்றான். ராணா ரொம்ப செலவுன்னு அதை பண்ணல. ஏய், சாவித்திரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அதுதான் இப்போ பெரிய ப்ராப்ளம். கிணத்துல கல் போட்டாப்பில் இருக்குது. சாவித்திரி வந்துடுவாங்க. அவங்களுக்கு தந்தி அடிச்சுட்டு லெட்டரும் போட்டுட்டேன். மார்கழி மாத உற்சவத்துக்கு எப்படி மந்தே தீரணும். கல்லணையில் ஷூட்டிங் வேறு இருக்காம். அதாவது நீ என்கிட்ட காட்டின ஃபேன் லெட்டரை தவிர சாவித்திரிக்கிட்டேருந்து எதுவும் வரல.
அப்படி இல்லைடா, அதுக்கப்புறம் 4 லெட்டர் போட ரமேஷ் ராகவுக்கு ஸ்ரீரங்கம் ப்ரோக்ராம் விவரத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கேனே, பதில் வந்ததா? வரலை. அப்படின்னா இன்னொருத்தவங்க சம்மதம்ன்ட்டு தானே? அது எப்படி வருதுன்னு? சம்மதம் இல்லைன்னா இத்தனை அடித்து பிடிச்சின்னு லெட்டர் வந்திருக்கணும் இல்லையா? வந்திருக்கணும். வரலையே. இது வரைக்கும் எனக்கு இந்த வினோதமான லாஜிக் புரியவே இல்லை. ஃபோன் போட்டு பேசினியா? குண்டூசியில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தா, யாரோ தெலுங்கில் பேசினா. நான் விவரத்தை சொல்லிவிட்டு அட்ரஸையும் கொடுத்துருக்கேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் வருது. எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் டிக்கெட்டை வேறு அடிச்சு விற்றுட்ட. என்ன சொல்கிற நீ? எதுக்கும் நீ ஒரு தடவை மெட்ராஸ் போய் பார்த்துட்டு பேசிட்டு வர்றது நல்லது தான் வருதன். எங்கடா டைம்? நான் ஒருத்தனே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா? நான் டெல்லிக்கு திரும்பும்போது ஒரு நாள் சென்னையில் இருப்பதால் விசாரிப்பதாக சொன்னேன். உடனே அவன் 8 இடமும் குளிர்ந்து, உண்மையான ஃப்ரெண்ட் நீதாண்டா, எனக்கு வேணும். இந்த ட்ராமா பண்ணிட்டேன்னா எங்கேயோ போக போகிறேன் பாரு. யார் இந்த ரமேஷ் ராகவ்? யாருக்கு ஃபோன் பண்ண? எல்லா விவரமும் சொல்லு. அதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தான். அதில் ரமேஷ் ராகவ் என்ற பெயர் போட்டு ஒரு பிபி நம்பர் டெலிஃபோன் எண்ணு போட்டிருந்தது. சென்னைக்கு காலை வந்து சேர்ந்து கிளாக் ரூமில் பெட்டி படுக்கை போட்டுவிட்டு மாலை தான் டியூட்டி பிடிக்க வேண்டும் என்பதால் நேரம் இருந்தபோது சித்தப்பா வீட்டிலிருந்து டெலிஃபோன் செய்தேன். அப்படி யாரும் இல்லையே இங்கே என்றார்கள். இந்த நம்பர் என்ன? இது தையக்கடைன்னா என்னிடம் குண்டூசி கொடுத்த சாவித்திரியின் எண்ணம் இருந்ததால் அங்கே ஃபோன் பண்ணும்போது ஒரு இளம் குரல் ஷூட்டிங்களோ என்றது. எனக்கு தெரிந்த ஒரே தெலுங்கு வார்த்தையை பிரயோகித்து எக்கடா என்றேன். வாகினியிலோ பிரசாத்லோ ஏவிஎம்லோ தெரியலேது. நான் ட்ரங்கால் புக் பண்ணி ரங்கநாதா மெடிக்கல்ஸ் மூலம் வர்தனை கூப்பிட்டு பேசினேன். வர்தன், நீ கொடுத்த நம்பர் தப்பு. அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தியா? அதையும் கேட்குற. பணத்தை வாங்கிட்டு கம்பெனி நீட்டிட்டான். ஆள் அட்ரஸே இல்லை. அட்வான்ஸ் கேட்டான். 1000 ரூபா வாங்கிட்டான். என்ன வருதா நீ இப்படி போய் ஏமாந்துருக்கே? நாடகம் எப்போ? நாளைக்குடா. நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணண்டா. நான் வர முடியாது. நீ ஏவிஎம்மோ வாகினியோ போய் சாவித்திரி அவங்கள எப்படியாவது சந்திச்சு நான் எனக்கு 4 கடிதத்தை பற்றி சொல்லி. ஏவிஎம்மில் ஒரு பாடல் காட்சியில் நாகரா ஒழிக்க ஒரே வரியை 8 தடவை எடுத்து கொண்டிருந்தார்கள். என்னால் அந்த சந்தடியில் மிஸ் சாவித்திரியோட பெயரை போய் சந்திக்க முடியவில்லை. சட்டென்று காரேறி போய்விட்டார். அவரது செக்ரட்டரியை காட்டினார்கள். சந்தித்து என்னை அறிமுகம் செய்து கொண்டு விவரம் சொன்னேன். ரமேஷ் ராகவ்? அப்படி யாரும் தெரியாதே. ஓ எஸ், யாரோ ஒரு ஆள் வந்து ராகவனும் யாரோ டேட்ஸ் கேட்டார். இல்லை, இப்போ ஊட்டி ஷூட்டிங் போகிறோம், வருஷம் பூரா டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேனே. சார், உங்களுக்கு ஒரு அட்வைஸ். அந்த ஆளை நம்பாதீங்க. எல்லார்கிட்டையும் சாவித்திரி டேட்ஸ் வாங்கி தரேன்னு போய் சொல்லிட்டு திரிகிறான். பணம் கேட்டாரா? வர்தனை ஃபோனில் பிடிக்க முடியவில்லை. தந்தி கொடுத்தேன். நைப்பிச்சு நோக்கு. வர்தன் அதை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற கவலையாக இருந்தது. டெல்லி திரும்பினவுடன் ஆஃபீஸில் காலிபிரேஷனுக்காக அகர்தாலா போக சொன்னார்கள். போய் வந்து 1.5 மாதம் கழித்து திருச்சி விஆரை காலிபிரேட் பண்ண சந்தர்ப்பம் கிடைத்தபோது கிடைத்த அவகாசத்தில் ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். ரங்கு, வரதனுடைய வாழ்வாசவா என்னாச்சு? அதையும் கேட்குறப்போ அமோகமாக நடந்தது. சாவித்திரி வந்தாங்களா? வந்தாங்களே. வந்தாங்களா? எப்படி? திருச்சியிலேருந்து சாவித்திரி மாதிரி இருக்கிற ஒரு நடிகை ஆச்சுன்னு வந்துட்டான். கடைசி நிமிஷத்துக்கு அது பொழந்து கட்டிடுத்து. மிமிக்ரி மாதிரி சாவித்திரி மாதிரியே பேசி காட்டினான். முன் வரிசையில் இருந்தவாக்கிட்ட சினிமா நட்சத்திரம் நேரில் பார்க்கறதுக்கும் மேக்கப்போட சினிமாவில் பார்க்கறதுக்கும் வேறு மாதிரி இருப்பான்னு சமாதானம் சொல்லிவிட்டு லைட்டை அடித்தே சமாளிச்சிட்டான். இன்னும் 3/4 பேருக்கு வந்தது நிஜ சாவித்திரி இல்லைன்னே தெரியாது. அப்போது வரதன் வந்து உட்காந்தான். என்னப்பா, எப்படி இருக்க? டெல்லி இல்லாமல் எப்படி இருக்கு? வாழ்வாசாவா நன்னா போச்சாமே. அமோகம் போ. அடுத்து